ஓம் சாந்தி. 6 செப்டம்பர் 2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தந்தையின் முதல் கட்டளை. தந்தையின் முதல் கட்டளை நீங்கள் என்னை நிரந்தரமாக நினைவு செய்ய வேண்டும் என்பதாகும். குழந்தைகளாகிய நீங்கள் என்னை நிரந்தரமாக நினைவு செய்ய வேண்டும் என்பதாகும். இரண்டாவது கேள்வி, 5000 வருடங்களுக்கு முன்பு பாரதம் எப்படி இருந்தது? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் எப்படி இருந்தது? பாபா சொல்றாரு, லாங் லாங் ஏகோ, அல்லது 5000 வருடங்களுக்கு முன்பு பாரதத்தில் தேவி தேவதைகளின் துண்டிக்கப்படாத, இடைவிடாத, நிலையான, சுகம் சாந்திமயமான ராஜ்யம் இருந்தது. மூன்றாவது கேள்வி, எதற்கு குப்தமான கடுமையான தண்டனை கிடைக்கும்? எதற்கு குப்தமான கடும் தண்டனை கிடைக்கும்? பாபா சொல்றாரு, காம விகாரத்தில் விழுந்தனர் என்றால் உடனே ராகுவின் கிரகணம் பிடித்து விடுகிறது, புத்தியின் பூட்டு பூட்டப்பட்டு விடுகிறது. இதற்கு குப்தமான கடும் தண்டனை கிடைக்கும். காம விகாரத்தில் விழுந்தனர் என்றால் உடனே ராகுவின் கிரகணம் பிடித்து விடுகிறது, புத்தியின் பூட்டு பூட்டப்பட்டு விடுகிறது. இதற்கு தான் குப்தமான கடும் தண்டனை கிடைக்கும். நான்காவது கேள்வி, ஏன் பாபாவின் கட்டளையை சதா ஏற்று நடக்க வேண்டும்? பாபாவின் கட்டளை சதா ஏற்று நடந்தால் ராகுவின் திசை ஒரு பொழுதும் அமர்ந்துவிட முடியாது. பாபாவுடைய கட்டளையை சதா ஏற்று நடந்தால் ராகுவின் திசை ஒரு பொழுதும் அமர்ந்துவிட முடியாது. அஞ்சாவது கேள்வி, உண்மையான விட்டில் பூச்சி யார்? நினைவு மற்றும் சேவை மூலம் அனைத்து சக்கரங்களையும் முடித்துவிட்டு, அதாவது மாயையின் வலைகளை முடித்துவிட்டு ஒளியில் அர்ப்பணமாக கூடியவர்கள்தான் உண்மையான விட்டில் பூச்சி ஆவார்கள். ஆறாவது கேள்வி, இரும்பை போன்ற ஆத்மாவாக இருந்தாலும் தங்கமாக யாரால் மாற்ற முடியும்? யார் உண்மையான தங்கமாகி இருக்கிறார்களோ, யார் உண்மையான தங்கமாகி இருக்கிறார்களோ அவர்களின் தொடர்பில் வரக்கூடிய இரும்பை போன்ற ஆத்மாக்கள் கூட தங்கமாகி விடுவார்கள், தங்கமாக ஆகி விடுவார்கள். fill in the blanks. சத்தியக திரேத்தாவில் டேஷ் இருப்பதில்லை. சத்தியக திரேத்தாவில் சாஸ்திரங்கள் இருப்பதில்லை. டேஷ் தான் சிருஷ்டியை இந்த அளவு நடைபெறுகிறது. தூய்மையின் சக்தியால் தான் இந்த சிருஷ்டி அல்லது உலகம் இந்த அளவுக்கு நடைபெறுகிறது. மூன்றாவது, பாபாவின் கட்டளை ஏற்று நடக்கவில்லை என்றால் டேஷ். பாபாவின் கட்டளை ஏற்று நடக்கவில்லை என்றால் இது கூட மிகப்பெரிய பாவமாகும். நான்காவது, யார் செய்கிறார்களோ அவர்கள் டேஷ் அடைவார்கள். யார் செய்கிறார்களோ அவர்கள் நல்ல பதவி அடைவார்கள். இன்னைக்கு அச்சா பத் சொல்லியிருக்கார் பாபா, ஊஞ்ச் பத் சொல்லலை, அச்சா, நல்ல பதவி அடைவார்கள். அஞ்சாவது,
நல்ல பதவி அடையணும்னா நல்லா செய்யணும். சும்மா ஏரோதானம் செய்தால் நல்ல பதவி கிடைக்காது. 5வது, ஒளியில் டேஷ் ஆகக்கூடியவர்கள் ஒளிக்கு டேஷ் ஆகி விடுவார்கள். ஒளியில் அர்ப்பணம் ஆகக்கூடியவர்கள் ஒளிக்கு சமமாக ஆகிவிடுவார்கள். ஒளியில் அர்ப்பணமாக கூடியவர்கள் ஒளிக்கு சமமாக ஆகிவிடுவார்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. இன்னைக்கு ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. எல்லாரும் சந்தோஷமா கிருஷ்ணர் போல நம்ம எப்படி இருக்கணும்? முக மலர்ச்சியில் இருக்கணும். ஞானம் என்ற வெண்ணெய் என்ன பண்ணோம்? நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக திருப்தியாக சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ணணும். அதனால தான் பாபா சொல்லிட்டார், நிரந்தரமாக என்னை நினச்சிட்டே இருங்க, அப்போ மாய வராது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.